வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழருவி வானொலி ஜெர்மனி. இன்றைய மாலை கதம்பத்தில் சிறப்பாக கலையகத்திலிருந்து நேர்காணல் இடம்பெறுகிறது. இங்கே ஜெர்மனியிலே மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியிலே புகழ்பெற்ற தக்கோலம் என் ஜெகநாதன் ஐயா அவர்கள் இப்பொழுது கலையகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர் நெதர்லாந்துக்கு வந்து பிரான்ஸ், ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று வந்திருக்கின்றார். அவருடைய நேர்காணலை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம். வணக்கம் ஐயா. ஆம், எப்படி இருக்கின்றீர்கள்? ஆம், அந்த வகையிலே நீங்கள் இப்பொழுது ஐரோப்பிய விஜயத்தை மேற்கொண்டு நெதர்லாந்துக்கு வந்து அதனைத் தொடர்ந்து பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் சென்று வந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது கலையத்துக்கு தமிழருவி வானொலியினுடைய கலையத்திற்கு வருகை வந்திருக்கின்றீர்கள். உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம் ஐயா. எப்படி இருக்கிறது உங்களுடைய ஐரோப்பிய பயணம்? தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் வணக்கம். ஜெர்மனி எசன் நகரிலிருந்து தமிழருவி வானொலி நிலையத்திலிருந்து தக்கோலம் என் ஜெகநாதன் பேசுகிறேன். சிறப்பான முகமன் கூறி வரவேற்ற திரு நைனே வியன் அவர்களையும் திருமதி சசிகலா நைனே வியன் அவர்களையும் சிறப்பாக எங்களுக்கு முகமன் கூறி வரவேற்று உபசரித்தார்கள். இங்குள்ள சில இடங்களையும் பார்த்துவிட்டு தற்போது ஜெர்மனி தமிழருவி வானொலி நிலையத்திலிருந்து பேசுகிறேன். ஐரோப்பா பயணத்தை பற்றி ஐயா அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். ஐரோப்பாவிற்கு, குறிப்பாக நெதர்லாந்திற்கு ஜூன் 1ஆம் தேதி இங்கே வந்தேன். அன்று ஓய்வெடுத்துக்கொண்டு மறுநாள் ஜெர்மனியிலிருந்து தென்கிழக்கு எல்லைப்பகுதியான பிளாக் ஃபாரஸ்ட் என்ற பகுதியை சென்று அங்கு இருக்கும் இடங்களையும், அதாவது அங்கே இருக்கிற சூழல் எப்படி இருந்தது என்றால், ஒரே குறிப்பிட்டு சொல்ல, பச்சை பசுமை பூர்த்த மரங்களும் பசுமையான அந்த வெயில் இருக்கும். ஆனால் வெயிலுடைய சூடு தாக்கம் இருக்காது. குளிர், அதிகமான குளிர் அந்த அளவுக்கு அங்கே இருந்தது. இயற்கையெல்லாம் அங்கு கொஞ்சுகின்ற அழகை நாங்கள் அங்கே சிறப்பாக பார்த்தோம். அங்கு ஒரு 3 நாள் இருந்தோம். அதுக்கு அடுத்ததாக அங்கு கேபிள் கார் என்ற பகுதிக்கு மலையில் சென்று சில இயற்கை காட்சிகளையும் இயற்கைகள் இங்கு பார்த்தாலும், பொதுவாகவே ஐரோப்பாவில் எங்கு பார்த்தாலும் நதிகள், பசுமையான மரங்கள், பறவைகள், இப்படி எங்குமே பசுமை சிறப்பாக இருந்தது. குறிப்பாக பயணத்தில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கும்போது அதாவது வண்டிகள் அந்த ஒழுங்குமுறையோடு ஒருவருக்கொருவர் முந்தாமல் ஒருவர் பின்னே ஒருவர் சிறப்பாக அந்த பயண விதியின்படி பயணித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அதாவது முகமே தெரியாத அளவுக்கு இருந்தாலும் கூட அவர்கள் அலோ என்றும் முகம் எப்படி இருக்கிறீர்கள் என்றும் கேட்கிறார்கள். சிறப்பான அந்த நட்புறவோட தன்மை சிறப்பாக இருக்குது. அதே போல் இருவழி சாலையிலும் 2 வண்டிகளுக்கு இடையில் சிறிது இடைவெளி இருக்கிறது. ஏன் இருக்கிறது என்று நாங்கள் என்னுடைய மகன் மூலம் விசாரித்த போது அப்போது சொன்னாப்புல, அதாவது விரைவு வண்டி எமர்ஜென்சிக்கு எப்போ தேவைன்றால் அந்த இடத்தில் செல்லும், அப்படித்தான் அந்த இடைவெளி விட்டு செல்கின்றதை பார்த்தேன். அந்தளவுக்கு சிறப்பான பயண அமைப்பு. அதுக்கு அடுத்ததாக அந்த பிளாக் ஃபாரஸ்ட்லேருந்து அங்கேருந்து புறப்பட்டு நேராக அதுக்கு அடுத்தது ஜெய்த்ரோன்ற ஒரு 2 நாள் ஓய்வு எடுத்துக்கொண்டு ஜெய்த்ரோன்ற ஏரியா பகுதிக்கு சென்றோம். அங்கு அது பெரிய ஏரி, கடல் அளவு கூட அது பறந்து விரிந்திருக்குது. அதில் படகில் பயணம் செய்தோம். அங்கு அன்னப்பறவைகளை பார்த்தோம். அதுக்கடுத்து பசுமையான அதாவது அங்கே ஒரு குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், தீவுகள் உள்ள அது ஒவ்வொரு தீவிலும் ஒவ்வொரு வீடு இருக்கும்போது அது படைகள் தான் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். எல்லா இடத்துமே சிறப்பாக அது பயணம் அமைப்பு இருந்தது. அந்த ஏரி பகுதியை பார்த்தோம். ஒரு ஏறக்குறைய அந்த படையில் 1 மணி நேரம் அந்த பயணித்தோம். சிறப்பான அந்த இயற்கை காட்சியில் அமைந்த பறவைகள் சூழ்ந்த அந்த பகுதி.
அதுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்த்தது பெல்ஜியம் வழியாக பிரான்ஸுக்கு சென்றோம். பிரான்சில் பாரிஸ், ஏறக்குறைய பாரிஸுக்கு சென்றோம். பாரிஸில் செல்லும்போது அங்கு அந்த ஈபிள் டவர் என்ற பகுதிக்கு நாங்கள் சென்றோம். அது முன்னாள் இரவு. பொதுவாகவே இங்கே ஐரோப்பாவில் இரவு என்பது, அதாவது இருட்டு சூழல் என்பது ஏறக்குறைய 10 மணி அளவில், இரவு 10 மணி அளவில் அதுதான் இரவு. இரவு இருட்டு பகுதி சேர்ந்திருக்கும். அதே போல் காலையில் 4 மணி அளவில் ஓரளவுக்கு வெளிச்சம் வரும், சூரியன் வராது. அதுக்கு அடுத்து சூரியன் வரும், எட்டி பார்க்கும் வரலாமா வேண்டாமா, மேகம் கூட சில கெஞ்சும். இப்படித்தான் இங்கே இருக்கிற ஐரோப்பாவுடைய இப்போ தற்போதைய சூழல். மேகம் இருக்கும், வெயில் வரும், மழை வரும், திருப்பி வெயில் வரும். சற்று முன்னர் பார்த்த இயற்கையாக இப்படி என்று கூட வியக்கிற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு ஐரோப்பாவுடைய அமைப்பு. மீண்டும் நம்ம பாரிஸுக்கு போவோம். பாரிஸில் இந்த முன்னாள் இரவிலே நாங்கள் அந்த ஈபிள் டவரை, மிக உயரமாக அந்த ஈபிள் டவரை அந்த விளக்கு வெளிச்சத்தில் பார்க்க வேண்டதற்காக இரவு 11 மணிக்கு அந்த மின்னல் போல் நின்று எறியக்கூடிய ஒரு 5 நிமிடம், அது ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் அது மாதிரி அந்த விளக்கு வெளிச்சம் அமைப்பார்களாம். அதை இரவில் அன்று 11 வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கு 12 மணி அளவு சேர்ந்தோம். மறுநாள் காலையில் மீண்டும் பாரிஸின் ஈபிள் டவருக்கு சென்று, ஏற்கனவே நாங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தால், பதிவு செய்திருந்ததால் பகல் 12 மணி அளவுக்கு வரிசையில் நின்று அந்த ஈபிள் டவருக்கு பார்த்தோம். அந்த ஈபிள் டவருக்கு டிக்கெட் 30 யூரோ, அதாவது நம்ம இந்திய நாட்டின் கணக்குப்படி பார்த்தால் 3000 ரூபாய். அந்த அளவுக்கு அங்கே அந்த டிக்கெட் பதிவு செய்த டிக்கெட்டோடு அந்த லிஃப்ட்டில் அதை மின் தூக்கி செல்கிறதுக்கு போயிருந்தோம். அது 2வது ஃப்ளோர் வரைக்கும் தான் இங்கேருந்து செல்லக்கூடிய மின் தூக்கி. ஏறக்குறைய ஒரு 100 பேர் அந்த மின் தூக்கியில் செல்லலாம். அதுபோல் நாங்கள் அங்கே சென்றோம். 2வது டவரில் மாறத்துக்காக அங்கே இறங்கணும். அங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது, ரெஸ்ட் ரூம் இருக்குது, இன்னும் சில கடைகள்லாம் கூட இருக்குது. அதையெல்லாம் சுற்றி பார்த்து விட்டு, இவ்வளவு ஈபிள் டவருக்குள் நான் சொல்வது, அந்த உலக அதிசயங்கள் ஒன்றாக இருக்கின்ற ஈபிள் டவரில் இந்த நிகழ்ச்சி கண்டு கழித்தோம். அதுக்கடுத்து அங்கிருந்து ஒரு லிஃப்ட்டில் சென்றோம். அதில் பயணம் செய்யும்போது ஏறக்குறைய 15 நிமிஷம் ஆகிறது. மிக உச்சிக்கு சென்றோம். உச்சிக்கு சென்று அங்கே ஒரு அடுத்த படி மேலேயே அந்த வலையெல்லாம் பாதுகாப்புக்கு போட்டிருக்கிறார்கள். உச்சியில் சென்று வரும்போது ஏறக்குறைய வானத்தை தொடுகுமோ என்ற அளவுக்கு அந்த உச்சி இருக்கிறது என்று தான் எனக்கு தோன்றுகிறது. அங்கே எல்லாம் புகைப்படமாக எடுத்துக்கொண்டோம். சிறப்பாக அந்த காட்சி அமைப்பு, அதான் பாரிஸ் முழுக்க தெரிகின்ற அளவுக்கு அந்த ஈபிள் டவர் இருப்பதை நாங்கள் அங்கு கண்டுகளித்தோம். சிறப்பானது. அதுக்கு அடுத்தது அங்கிருந்து லிஃப்ட் மூலமாக தீண்டும் கீழே இறங்கி அந்த ஈபிள் டவருக்கு கீழே சில இருக்கைகள் அமைந்தது. அங்கேயே உட்கார்ந்து அங்கேயே சாப்பிட்டோம். உலக அதிசயங்கள் ஒன்றாக இருக்கின்ற பிரான்சில், பாரிஸின் ஈபிள் டவரின் கீழ் நாங்கள் சாப்பிட்டோம். அதை எங்களால் மறக்க முடியாது. நான் என்னுடைய மருமகள் மனைவியிடலாம் இது சொல்லியிருந்தேன். 21/6/25 இந்த அமைப்பு ஏற்பட்டது என்று நாங்கள் இப்போ ஒருத்தருக்கு ஒரு பரிமாறி கொண்டோம். அந்த அளவுக்கு அது சிறப்பாக. அங்கேருந்து புறப்பட்டு திரும்பி வந்தோம். அதுக்கு அடுத்ததாக, அதான் நேற்று தான் அது முடிச்சுட்டோம். அதுக்கு அடுத்ததாக இன்று உலகெங்கும் ஒன்றி இணைக்கும், தமிழர்களை ஒன்றிணைக்கும் பாலமாக விளங்குகின்ற தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களும், தமிழ்ச்சுடர் திரு சசிகலா நைனை விஜயன் அவர்களும் தமிழ் கலாச்சார பண்பாட்டை ஒன்றிணைக்கும் பாலமாக, எதிர்கால சமுதாயத்தை ஊக்குவிக்கும் கலனாக தமிழருவி பத்திரிகை, தமிழருவி வானொலி இன்னும் பல சேவைகளை செய்து கொண்டு வருகின்ற அவருடைய இல்லத்திற்கு அவரை சந்திக்க வேண்டும் என்ற நெடுநாளைய ஆசை, கனவு, உய்த்துணரும் ஆற்றலோ என்னவோ அந்த வாய்ப்பு இறைவனருளால் எனக்கு கிடைத்தது என்னும் போது உள்ளம் நெக்குரு இருக்குது. மனசு இது எல்லாருக்கும் கிடைக்காது, திட்டமிடலாம், செயல்படுத்த முடியாது. அது ஆண்டவன் அருளோ எங்களுடைய உள்உணர்வின் உந்துதல் கூட சொல்லலாம். ஏனென்றால் பல சம்பவங்கள் எனக்கும் ஐயா அவர்கள், அதாவது திரு நைனை விஜயன் அவர்களுக்கும், இன்னும் சொல்லப்போனால் சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கு கூட, இந்த குடும்பத்தார் கூட என்று கூட குறிப்பிடலாம். அந்த அளவுக்கு எங்களுடைய உள்உணர்வின் உய்த்துணர்தல் தொலைதூர பார்வை எண்ணத்தில் அந்த வாய்ப்பு சந்திக்க கிடைத்தது. அதனால்தான் இப்போது உங்களோடு நான் தமிழருவி வானொலி நிலையத்திலிருந்து பேசுகிறேன். அந்த வாய்ப்பை எங்களுக்கு அடித்த இறைவனை என்னாலும் நான்
நன்றி கூறுகின்றேன். இந்த அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எனது மருமகள் மிகவும் எங்களுக்கு விசா கிடைத்து வருவதற்காக எங்களை அழைத்து கொண்டு இந்த ஒரு அமைப்பு கொடுத்தது என்னுடைய மகன் நிர்மல்குமாரை நான் இங்கே நினைத்து எண்ணி பார்க்கின்றேன். அவருடைய மனைவி என்று சொன்னாலும் மருமகள் என்று சொன்னாலும் நான் மகளாய் என்கின்ற இமிகா நிர்மல்குமார் அவர்களுக்கும் சிறப்பான ஒரு மன மகிழ்ச்சியை இறைவன் அருளும் ஆசீர்வாதத்தும் செய்ய வேண்டும் என்று கூறி இந்த அளவிற்கு இதுவரை கண்ட ஐரோப்பா என்ற நிகழ்ச்சிகளை உங்களோடு பரிமாறிக்கொள்வதற்கு வாய்ப்பளித்த திரு நயினை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயினை விஜயன் அவர்களுக்கும் என்றான்றும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழறிவு வானொலி நிலையத்திலிருந்து தக்கோலம் என் ஜலநாதன், திரைமேரூர். ஆம் ஐயா, இந்த வேளையிலே நீங்கள் 3 நாடுகளுக்கு சென்றிருக்கின்றீர்கள். அதாவது ஹொலாந்து மற்றும் பிரான்ஸ், ஜெர்மனி. இந்த 3 நாடுகளுக்கு நீங்கள் சென்ற பொழுது அங்கே உள்ள பொதுமக்கள் எவ்வாறு உங்களை அடையாளம் கண்டு கொண்டார்கள், எப்படி வரவேற்பு தந்தார்கள்? சிறப்பான ஒரு வினாய் என்று கூட சொல்ல வேண்டாம். இந்த 3 நாடுகளிலுமே ஒரு ஒற்றுமை என்னவென்றால், புது மனிதர்கள் என்று பார்க்காமல் அந்த ஒரு நேசிப்பு உணர்வோடு முகத்திலே தெரியுது. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், எங்கு சென்றாலும் ரெஸ்ட் ரூம் உள்பட, எங்கு சென்றாலும் ரெஸ்டாரண்ட் உள்பட, எங்கு சென்றாலும் சிறப்பான ஒரு முகமன் கூறுகின்ற அந்த முக மலர்ச்சியை காணுகின்றேன். அதே போல் இன்னொன்றை நாம் குறிப்பிட வேண்டும். நாம் அதாவது ரோட்டில் நடக்கும்போது, அந்த பாதை சாலை வழியாக நடக்கும்போது நாம் குறுக்கே அதாவது அந்த வெள்ளை அந்த இடத்துல நம்ம கிராஸ் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது நாம் நின்றாவே வருகின்ற காரோ வேறு எந்த வண்டியாக இருந்தாலும் நமக்கு சைகை காமிச்சு நாம் கடந்து குறுக்க நடந்து செல்லலாம் என்று அவர்கள் கைகள் மூலமாக காட்டுகின்றார்கள். நாம் வண்டி வரட்டுமே போட்டோமே என்று நாம் நினைப்போம். ஆனால் அவங்க நாம் கடக்கட்டும் என்று அவர்கள் பொறுமையாக காரில் வந்தவர்களோ எந்த வாகனத்தில் இருப்பவர்களும் நமக்குத்தான் முதலில் நடைபாதையில் சென்றுதான் குறுக்கே செல்வதற்கு நம்முடைய பார்வை மூலமே நமக்கு அனுமதி வழங்குகிறார்கள். இந்த வேளையில் சொன்ன பிறகுதான் அவர்கள் வண்டி போகிறது. ஆமாம், அப்படியே ஒரு மரியாதையான மக்கள் வாழ்கின்றார்கள். இந்த வேளையிலே அன்புக்குரிய கிரிஜா ராஜசேகரம் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். பேசிக்கொள்ளுங்கள். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சென்னை எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. சென்னை ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. நீங்க தான் அங்க சுற்றுப்பயணம் போயிருக்கீங்க. மகிழ்ச்சி. ஐயா வீட்டுல தான் ரொம்ப மகிழ்ச்சி. நல்லது. சிறப்பான முகம். அதுதான், நீங்க அங்க இணையத்தில் ஆமா அங்க இருப்பதே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. அங்க அவரை நயினை விஜயன் ஐயாவோட தமிழருவி வானொலி நிலையத்துல இருப்பது மிக மகிழ்ச்சி. அவர் 3 நாடுகளுக்கு சென்றிருக்கின்றார். ஒரே காலில் 3 மாங்காய் என்று சொல்லுவார்கள். ஹொலாந்துக்கு அடித்த மாங்காய் பிரான்சுக்கும் ஜெர்மனிக்கும் வந்து விழுந்திருக்கிறது. சும்மாவா சொன்னார்கள்? மிக்க மகிழ்ச்சி. ஆமா, எங்களோட சார்பில் நீங்க போனதே எங்களுக்குலாம் ரொம்ப மகிழ்ச்சி. நிச்சயமாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவே வந்தது போல இருக்கிறது அம்மா. இன்னும் நாங்கள் 10-15 நிமிடங்களிலே நாங்கள் பாடுவோர் பாடுதான் முயற்சியை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இணைந்து கொள்வோம். நன்றி அம்மா. நன்றி. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி. உண்மையிலேயே சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என்பது ஒரு இலக்கிய சுரங்கம் இல்லையா? இலக்கிய பூங்கா தான். அங்கே ஆயிரக்கணக்கான பூக்கள் மலர இருக்கின்றன. அந்த வகையிலே கவிதைகளாகட்டும், பட்டிமன்றமாகட்டும், பல விடயங்களை தாங்கி சாதனை படைத்திருக்கின்றார். அந்த வகையிலே கவிமாமணி நீலகண்ட தமிழரையா அவருடைய அயராத முயற்சியும் அவருடைய ஊக்குவிப்பும் தான் காரணமாக இருக்கிறது. அவரையும் நாங்கள் இணைத்துக் கொள்வோம். இந்த வேளையிலே மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? அதாவது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா உறுப்பினர் ஒருவர் இங்கே ஐரோப்பாவிலே இருந்து பேசுகின்ற பொழுது அவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். வணக்கம் ஐயா. பேசுகிறேன். ஆமாம், சிறப்பாக முகமன் கூறி வரவேற்றார்கள். இங்குதான் மதிய உணவு சாப்பிட்டோம். சில இடங்களை சுற்றி பார்த்து புகைப்படங்களை எடுத்துக்கொண்டோம். சில இடங்களை பார்த்துவிட்டு
வந்து இப்போ நிலையத்தில் தான் உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறோம். சிறப்பான சரிங்க. நல்லது. ஒரு நாட்டுக்கு வந்து 3 நாடுகளுக்கு விஜயம் செய்திருக்கிறார். சிறப்பாக இங்கே 3 நாடுகளுக்கு. ஆமாம் இன்னும் 20 நாடுகள் பாக்கி இருக்கு. ஆனால் அவருக்கு தான் நேரம் இல்லை. இல்லாட்டி 23 நாடுகளுக்கு போகலாம் இல்லையா, செங்கன் விசான்னு சொல்லுவார்கள். அந்த வகையிலே 3 நாடுகளை இப்பொழுது கண்டிருக்கின்றார். பல விடயங்களை பற்றி இப்பொழுது பகிர்ந்து கொண்டார் ஐயா. இப்பொழுது நாங்கள் இன்னும் சில நிமிட துளிகளிலே பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இப்பொழுது கிரிஜாமா இணைந்திருந்தார்கள், நீங்களும் இணைந்திருக்கின்றீர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. நாங்கள் மீண்டும் நிகழ்ச்சி முடிவிலே தொடர்பு கொள்வோம். நன்றி நன்றி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாலை நிகழ்ச்சி தமிழருவி வானொலியிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடத்து தொழுகளிலே இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது நேயர்களே. அந்த வகையிலே இன்றைய தினம் சிறப்பாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சென்னை ஒரு மிக பிரபலமான இலக்கிய மேடை. அங்கிருந்து பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய கவிஞர், எழுத்தாளர், பட்டிமன்ற பேச்சாளர் அன்புக்குரிய தக்கோலம் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜெல்லாதன் ஐயா அவர்கள் இங்கே கலையகத்திற்கு வருகை வந்திருக்கின்றார்கள். அவரை வரவேற்று நாங்கள் சில இடங்களையும் சுற்றி பார்த்தோம். அந்த வகையிலே அவர் 3 நாடுகளுக்கு சென்றிருந்தார். அந்த அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டார். நேயர்கள் இணைந்து கொள்ள விரும்புபவர்கள் இணைந்து அவரோடு நீங்கள் பேசிக்கொள்ளலாம். உங்களுடைய நிகழ்ச்சிகள் பற்றி சொல்லுங்கள் ஐயா. நீங்கள் என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் தொகுத்து வழங்கி இருக்கிறீர்கள்? நிறைய தமிழகத்திலே இருந்து பட்டிமன்றங்கள் இல்லையா, கவியரங்கங்கள். இந்த வேளையில் இத்தாலியிலிருந்து கண்ணதாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வரவேற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம் கண்ணதாசன். இப்பொழுது கவிஞர். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாருங்கள் வாருங்கள். வணக்கம் ஐயா. அவர் வணக்கம். ஆமாம், நான் தக்கோலம் ஜனநாதன் பேசுகிறேன். வணக்கம் வணக்கம் ஜெயலலிதாவுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம். எப்படி நலமா இருக்கிறீங்களா? நீங்க நலமா இருக்கிறோம். சொல்லுங்களே. எப்படி ஐரோப்பிய பயணம் எப்படி இருக்கு? சிறப்பான பயணம். நல்ல ஒரு முகமுன் கூறுகின்ற மக்கள், அந்த ஒழுங்கு முறைகள் சிறப்பாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சுத்தம் என்பது சுத்தமாக இருக்கிறது. சுத்தம் என்பது சுத்தமாகவே இருக்கிறது. அதே போல சாலை விதிகளை சிறப்பாக கடைபிடிக்கிறார்கள். அந்த ஒழுங்குமுறை, அந்த பார்வைகள், செயல்பாடுகள் எல்லாமே ஒரு நிறைவான தன்மை இருக்கிறது எல்லாவற்றிலுமே. அதுதான் ஒரு சிறப்பு. ஒரே வரியில் சொல்லணும்னா மனிதநேயக்கு மிக்க மனிதர்களாக இருக்கிறார்கள். சிறப்பு. ஆமாம். இப்போ அவர் கண்ணதாசன் பேசி கொண்டிருப்பதையா சுவிஸ் நாட்டிலே என்ன லங்கன் இன்டர்லாகன் என்ற நகரத்திலிருந்து பேசிக்கொண்டு அழகான ஒரு காஷ்மீர் மாதிரி இருக்கும் ஐயா அந்த இடம். அப்படிங்களா? ஆமாம், சுவிஸே அழகானது. அங்கிருந்து தான் அவர் பேசி கொண்டிருக்கின்றார். இவர் பிரபல பாடகர், இப்பொழுது பாட இருக்கின்றார். அப்படிங்களா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதாவது இவரில் எந்த நாங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்க இருக்கின்றோம் 5 நிமிடங்களிலே. வேறு எப்படி இருக்கிறது கண்ணதாசன் இத்தாலியும் இன்டர்லாகன்? நல்லா இருக்கு. வெயில் கொஞ்சம் குறைவா இருக்குது. கிளைமேட் நல்லா சூப்பரா இருக்கு. அப்படிதான் இங்கும் அப்படித்தான் இருக்கிறது. கடும் வெயில் இல்லை, ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கக்கூடியது போல இருக்கிறது. நல்லது. நாங்கள் உங்களுடைய பாடலோடு இன்றைய பாடுவோர் பாடல் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். நன்றி கண்ணதாசன். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நன்றி. வாருங்கள். கண்ணதாசன் என்று பெயர் கொண்டிருந்தால் உடனே பாட்டுக்கா பஞ்சம். பாட ஆரம்பிங்க. கேட்போம். நல்லது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழருவி வானொலி ஜெர்மனி. இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே அடுத்து வானொலிக்கு வருகிறது நீங்களோடு எதிர்பார்த்திருக்கும் பாடுவோர் பாடலாம். இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி ஒரு மணித்தியாலங்கள் முன்னதாகவே ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் இங்கே கலை இருந்திருக்கின்றார் அன்புக்குரிய ஜலநாதன் ஐயா அவர்கள். கவிஞராக, பட்டிமன்ற பேச்சாளராக, நிகழ்ச்சி தயாரிப்பாளராக பல கோணங்களிலே தன்னுடைய இலக்கிய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பல நூல்களை அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். சொல்லுங்களே, அண்மையிலே வெளியிட்ட நூல்கள்
அதாவது பன்முக பார்வையில் கட்டுரைகள் என்ற நூலை இப்பொழுது வெளியிட்டிருக்கின்றார். நிறைய கட்டுரைகள் அங்கே அமைந்திருக்கின்றன. சிறப்பாக வள்ளுவர் சம்பந்தமான கட்டுரைகளும், உலக தாய்மொழி திருநாள், தமிழும் வள்ளுவரும், வாழ்வில் வள்ளுவம் நீத்தார் பெருமை போன்ற பல விடயங்களை உள்ளடக்கி கட்டுரை, அதாவது பன்முக பார்வையில் கட்டுரைகள் என்ற தலைப்பிலே ஒரு புத்தகத்தை வெளியீடு செய்திருக்கின்றார். இங்கே கலையத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார்.